செக்ஷன் 31R மற்றும் செக்ஷன் 31S இந்த ரெண்டு செக்ஷன்ஸுமே SC/ST ஆக்ட் கீழே இருக்கிற ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ். இந்த ரெண்டு செக்ஷன்ஸு கீழேயுமே கேசஸ் அதிகமா ஃபைல் பண்ணப்படுற காரணத்தினால் இத முக்கியமான செக்ஷன்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு செக்ஷன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. இந்த ரெண்டு செக்ஷன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரெண்டு செக்ஷன்ஸுமே எதை பத்தி சொல்லுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 31R படி ஒரு நான்-SC இல்ல ஒரு நான்-STயை சேர்ந்தவங்க ஒரு SC இல்ல ஒரு STயை சேர்ந்தவங்களை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் அனைவராலும் பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து வேணுமென்றே அவமதித்தலோ அல்லது அச்சுறுத்தலோ வன்கொடுமை சட்டத்தின் கீழ் குற்றமாகும். செக்ஷன் 31S படி ஒரு நான்-SC அல்லது ஒரு நான்-STயை சேர்ந்தவங்க ஒரு SC இல்ல ஒரு STயை சேர்ந்தவங்களை அனைவராலும் பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து சாதி பெயரை சொல்லி அவமதித்தல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் குற்றமாகும். இந்த ரெண்டு செக்ஷன்ஸ்க்கும் நடுவுல மொத்தம் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. முதலாவது டிஃபரன்ஸ் செக்ஷன் 31R அவமதித்தல் அல்லது அச்சுறுத்தலை பத்தி சொல்லுது. அதுவே செக்ஷன் 31S சாதி பெயரை சொல்லி அவமதித்தல் அல்லது சாதி பெயரை சொல்லி திட்டத்தை பத்தி சொல்லுது. ரெண்டாவது டிஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸும் கூட, அதாவது நோக்கம். செக்ஷன் 31R கீழே நோக்கம் என்பது அவசியமானது. அதுவே செக்ஷன் 31S கீழே நோக்கத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா சாதாரணமா ஒருத்தவங்களை சாதி பெயரை சொல்லி திட்டுறதே இந்த செக்ஷனு கீழே குற்றமாகும். ஏன்னா சாதாரணமா ஒருத்தவங்களை சாதி பெயரை சொல்லி திட்டும் போதே அவங்களோட நோக்கம் தவறானது என்பது நிரூபிக்குது.